12th lesson carbonyl compounds. அடுத்த லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th lesson carbonyl compounds and carboxylic acid. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மேன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன், கேட்டர்மேன்-ஹோச் ரியாக்ஷன், ஃபிடெல்-கிராஃப்ட் அசைலேஷன், யூரோட்ரோபினுடைய பிரிப்பரேஷன், அதனுடைய யூசஸ், யூரோட்ரோபின் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, பாஃப் ஆஃப் ரூல், கிளிமென்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன், ரிடக்ஷன் டு பினகால்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின், மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். நமக்கு ரெண்டு மெக்கானிசம் இருக்கு, ஒன்று வந்து ஆல்டால் கண்டென்சேஷனுடைய மெக்கானிசம், இன்னொன்று வந்து கன்னிசாரோ ரியாக்ஷனுடைய மெக்கானிசம். அது ரெண்டையுமே எழுதி பார்த்துக்கோங்க, 5 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன், அடுத்து கிளைன்சன் ஸ்கீமிக் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் சொன்னல, மெக்கானிசம் ஆஃப் கன்னிசாரோ ரியாக்ஷன். இதுலயே நமக்கு என்ன இருக்குன்னா கிராஸ்டு கன்னிசாரோ ரியாக்ஷன் இருக்கு. அடுத்து பென்சோயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நவனகல் ரியாக்ஷன், சிஃப் பேஸ் எப்படி சிந்தசிஸ் பண்றது, இல்ல வாட் இஸ் சிஃப் பேஸ் அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட், என்ன டெஸ்ட்ல ஆல்டிகைட் பாக்குறீங்க, ஹோல் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், HVAZ ரியாக்ஷன், ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுது ஆல்டிகைட் மாதிரி அப்படின்ற அந்த क्वेश्चंस ரொம்ப முக்கியம். அடுத்து டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குன்னா அதை எந்த டெஸ்ட்டை வச்சு இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான क्वेश्चन டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், ரிப்பீட்டட் क्वेश्चन நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கிளைன்சன் கண்டென்சேஷன், இது மூலம் நமக்கு பீட்டா கீட்டோ எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம், அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்களா. அடுத்து ஹாஃப்மேன்ஸ் டீகிரேடேஷன், யூசஸ் ஆஃப் ஆல் காம்பவுண்ட், இந்த கார்பனைல் காம்பவுண்ட், கார்பாக்சிலிக் காம்பவுண்ட், எல்லா காம்பவுண்டுடைய யூசஸை படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா 2 மார்க் அண்ட் 1 மார்க்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்.